சட்டவிரோதமான மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவது இந்த ஆண்டு உள்துறை அமைச்சின் முன்னுரிமையாக இருக்கும் என்று அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசூத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். இந்த இரண்டு பிரிவினரும் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை உருவாக்கியுள்ளனர். அதைத் தொடர்ந்து வெளிநாட்டினரை மணந்த மலேசிய பெண்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் உள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் கூறினார். விண்ணப்பங்களை விரைந்து தீர்வு காணும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெற்றோரின் தவறுக்காக குழந்தைகள் தண்டிக்கப்படுவது நியாயமில்லை என்று தாம் நினைப்பதாக சுங்கை பாக்கா பல்நோக்கு மண்டபத்தில் இந்திய சமூகத்தினருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது சைஃபுடின் தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 15A கீழ் உள்ள விதிகளை பயன்படுத்தி இந்த சிக்கலை தீர்க்க முடியும். குடியுரிமை தொடர்பான 14,000 விண்ணப்பங்களை தீர்ப்பதற்காக KPI எனப்படும் செயல்திறன் குறியீட்டிற்கான இலக்கை கடந்த ஆண்டு உள்துறை அமைச்சு நிர்ணயித்திருந்ததில் வெற்றியடைந்ததையும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு தீர்வு காணப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இதுவரை 15,000 எட்டியுள்ளது. ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளதால் அவற்றிற்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மலேசிய தமிழ் விடிவெள்ளி கற்பனையாற்றல் கழகத்தின் ஏற்பாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக சிறுகதை போட்டி நடத்தப்பட்டது. மாணவர்களின் கற்பனையாற்றலையும் மொழியாற்றலையும் மேம்படுத்தும் நோக்கத்தோடு நடத்தப்பட்ட இந்த சிறுகதை போட்டியின் பரிசளிப்பு விழா கடந்த ஜூன் 8 சுங்கை சீப்போட்டில் உள்ள ஈவுட் தமிழ் பள்ளியில் நடத்தப்பட்டது. இப்போட்டியின் முதல்நிலை வெற்றியாளராக கெடா மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி தமிழ் பள்ளி மாணவர் உதயவானன், 2ஆம் நிலையில் டங்கேல் தமிழ் பள்ளி மாணவி யஷ்மிதா மோகன், 3ஆம் நிலையில் டான்ஸ்ரீ ரத்து மாணிக்க வாசகம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவி மீசா ஜெயராமன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். பங்கெடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் பரிசு கோப்பைகளும் நற்சான்றிதழும் வழங்கப்பட்டன. இதனிடையே அதே நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கி பாலமுருகன் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான உயாங் மலை என்கிற நாவலும் அறிமுகம் கண்டது. நிபோங் துபால் சுங்கை பக்காப்பிற்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 155.9 கிலோமீட்டரில் விரைவு பஸ்ஸில் கார் ஒன்று மோதியதை தொடர்ந்து கார் ஓட்டுநர் மரணமடைந்ததோடு அக்காரில் இருந்த பயணி காயமடைந்தார். இன்று விடியற்காலை மணி 4:36 அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். புரோட்டான் ஜென் 2 கார் விரைவு பஸ்ஸில் மோதிய சம்பவத்தில் காரில் இருந்த 2 ஆடவர்களும் அக்காரில் சிக்கிக் கொண்டதால் அவர்கள் பின்னர் வெளியேற்றப்பட்டனர். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே 30 வயது கார் ஓட்டுநர் மரணமடைந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். முகத்தில் காயமடைந்த 40 வயது ஆடவர் உடனடியாக அருகேயுள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனிடையே இந்த விபத்து குறித்த புகாரை பெற்றதாகவும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இம்மாதம் 10 நச்சு உணவினால் 2 நபர்கள் மரணமடைந்தது தொடர்பில் போலீஸ் மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு உதவ உணவு விநியோகிப்பாளர் உட்பட இதுவரை 15 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்கள், பள்ளி முதல்வர் மற்றும் விநியோகிக்கப்பட்ட உணவு தயாரிப்பாளர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நூர் அரிஃபின் முகமது நாசிர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நச்சு உணவு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இதர நபர்களிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கோம்பாக் மாவட்ட நிலையில் நடைபெற்ற புரோகிராம்க்கு மஹைரான் ஆமால் இஸ்லாமி என்ற நிகழ்ச்சியில் பசியாரை உட்கொண்ட 247 பேரில் 82 பேர் நச்சு உணவினால் பாதிக்கப்பட்டதாக இதற்கு முன் ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது.
பீஹூன் கோரிங் மற்றும் துள்ளூர் மாத்தா பொரியலின் வர்ணம் மாறியிருந்ததோடு அதன் சுவையும் மாறுபட்டிருந்ததன் காரணமாக நச்சுணவு ஏற்பட்டிருக்கலாம் என ஸ்லாங்கூர் கல்வி இயக்குனர் டாக்டர் உம்மி கால்தோம் சம்ஷுடின் இதற்கு முன் கூறியிருந்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மன மற்றும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் வீடியோக்களை பரப்பியதற்காக குடியரசுக் கட்சியினரை வெள்ளை மாளிகை கடுமையாக சாடியுள்ளது. சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அல்லது புகைப்படங்கள் ஏமாற்றும் வகையில் எடிட் செய்யப்பட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. குடியரசுக் கட்சியினர் எவ்வளவு அவநம்பிக்கையுடன் இருக்கின்றனர் என்பதை அந்நடவடிக்கை காட்டுகிறது. அவர்கள் யார் என்பதையும் அதன் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரின் ஜான் பியர் சாடியுள்ளார். 81 வயதான ஜோ பைடனின் குறும் வீடியோக்களும் புகைப்படங்களும் குடியரசுக் கட்சியின் சமூக ஊடக கணக்கு உட்பட நியூயார்க் போஸ்ட் செய்தி அகப்பக்கத்திலும் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் ஒரு வீடியோவில் கடந்த வாரம் இத்தாலியில் நடைபெற்ற G7 உச்சநிலை மாநாட்டின் போது பைடன் இதர உலக தலைவர்களிடமிருந்து விலகியிருப்பதைப் போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோ வான்குடை வீரர்களிடம் பைடன் பேச சென்ற போது எடுக்கப்பட்டது. பைடன் வான்குடை வீரர்களை சந்திக்கும் காட்சிகளை இவ்வார தொடக்கத்தில் NBC செய்தி ஊடகமும் வெளியிட்டிருந்தது. அதே சமயம் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி ஒன்றின் போது பைடன் விலகி நின்று குழப்பத்துடன் பார்ப்பதை போன்ற வீடியோவும் அதில் இடம்பெற்றுள்ளது. இசையை ரசித்துக் கொண்டே பைடன் இருக்கிறார். அப்படி நின்றால் உடல் நலம் சரியில்லாதவர்கள் என பொருள்படும் என்பதை நான் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் என கிரேன் கேலியாக கூறியுள்ளார். அதனால் நம்பகத்தன்மை இல்லாத அல்லது உறுதி செய்யப்படாத வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என ஊடகங்களை கிரேன் கேட்டுக்கொண்டார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஆஸ்திரியா அணிக்கு எதிரான யூரோ 2024 ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வெற்றி வாகை சூடிய பிரான்ஸ் அணியின் கேப்டன் கிலியான் எம்பாப்பேக்கு மூக்கு உடைந்தது. பந்தை அடிக்க போட்டி போட்டுக் கொண்டிருந்த போது எம்பாப்பேவின் தலை ஆஸ்திரியா அணியின் தற்காப்பு ஆட்டக்காரர் கெவின் டென்சோ தோளில் கடுமையாக மோதியது. அதனால் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டியதை தொடர்ந்து ஆட்டத்தின் 90வது நிமிடத்தில் எம்பாப்பே திடலை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. அவர்கள் மோதிக்கொண்ட பின்னர் ஆட்டம் வழக்கம் போலவே தொடர்ந்த போதும் எம்பாப்பே சரியில்லை என ஆஸ்திரிய கோல் காவலர் நடுவருக்கு சமிக்ஞை செய்ததை அடுத்தே அவர் கவனத்தை பெற்றார். அவர் கடுமையான காயங்களுக்கு இலக்காகியுள்ளார். அதனால் அவர் ஆட்டத்தை விட்டு வெளியேறியுள்ளார் என பிரான்ஸ் அணியின் பயிற்றுனர் டிடியர் டிஷாம்ஸ் உறுதிப்படுத்தினார். ரத்தம் படிந்த சட்டையுடன் காணப்பட்ட எம்பாப்பேவிற்கு பிரான்ஸ் அணியின் மருத்துவக் குழுவினர் முதலுதவி வழங்கினர். எனினும் அவர் எவ்வளவு கடுமையான காயத்திற்கு இலக்காகியுள்ளார் என்ற விவரம் எதுவும் தெரியவில்லை. தொடர்ந்து அழுது கொண்டிருந்த 2 வயது மகளை கழுத்து நெரித்து கொன்ற ஹமடாபாத் ஆடவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் நுரையீரல் மற்றும் சுவாச குழாய் பாதிக்கப்பட்டதால் இறந்ததாக மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த குழந்தையின் தந்தையான பழைய துணிகளை சேகரிக்கும் 25 வயது முகேஷ் வால்மீகி என்று அடையாளம் கூறப்பட்ட நபருக்கு எதிராக போலீசார் கொலை வழக்கை பதிவு செய்தனர். அந்த குழந்தையின் உடல் கெட் பிராமாவில் ஹர்னேப் ஆற்றின் தூணுக்கு அருகே முகேஷ் தூக்கி வீசியுள்ளார். அந்த பாலத்திற்கு அருகே நடந்து சென்றவர்கள் முகேஷை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். அந்த குழந்தையை பொதுமக்கள் அருகேயுள்ள கெட் பிராமா மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் அக்குழந்தை இறந்துவிட்டதை அங்குள்ள மருத்துவர் உறுதிப்படுத்தினார். அக்குழந்தையை விட்டு அதன் தாயார் சென்று விட்டதால் அதனை முகேஷ் கவனித்து வந்ததாக கூறப்பட்டது. சரியான முறையில் உணவு ஊட்டப்படாததால் அக்குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டதோடு தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்த முகேஷ் அக்குழந்தையை கொன்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
2020 ஆண்டில் கோவிட்-19 தொற்று உச்சத்தில் இருந்தபோது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம பாலைவன சிற்ப பாறை ஒன்று மீண்டும் அமெரிக்கா லாஸ் வேகாஸில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த வார இறுதியில் லாஸ் வேகாஸின் வடக்கு பகுதியில் உள்ள கேஸ் பீக் அருகே ஹைக்கிங் எனப்படும் நடைப்பயண பாதையில் அந்த மர்மமான நீண்ட பாறை சிற்பம் தோன்றியதாக கூறப்படுகிறது. அதன் புகைப்படங்களை லாஸ் வேகாஸ் போலீஸ் தனது எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ளது. முறையான திட்டமிடல் இன்றி மக்கள் பயணம் செய்யும் போது விசித்திரமான பல விஷயங்களை அவர்கள் காண நேரிடலாம். அந்த வரிசையில் இந்த புகைப்படங்களை பாருங்கள் என அந்த பதிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பதிவுடன் உயரமான வடிவம் கொண்ட பாலைவன பாறை சிற்பம் ஒன்றின் புகைப்படமும் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போன்ற மர்மமான உருவம் 2020 ஆண்டு கோவிட்-19 பெருந்தொற்று உச்சத்தில் இருந்தபோது லாஸ் வேகாஸ் நகரில் தோன்றியது. அதற்கு முன் ஊத்தாவின் தொலைதூர பகுதியிலும் அதே போன்ற மர்ம உருவம் அடையாளம் காணப்பட்டது. எனினும் சில நாட்களில் அவை சொந்தமாக மறைந்து போனதாக கூறப்படுகிறது. பிரிட்டன், ரொமானியா உட்பட இதர சில இடங்களில் அடிக்கடி அது போன்ற மர்ம பாறை சிற்பங்கள் தோன்றுவது வழக்கமாகும். எனினும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன என்பது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் வேளை தற்போதுள்ள அதீத வெப்ப காலத்தில் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்.